காங்கிரஸ் கட்சியில் இருந்ததை காட்டிலும் 300 மடங்கு அதிகமாக இன்னைக்கு தமிழகத்திற்கு பணம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு. இந்த 14 லட்சம் கோடி ரூபாயும் சாலைகள் மூலமாக, மருத்துவமனைகள் மூலமாக, விமான நிலையங்கள் மூலமாக, விமான போக்குவரத்து மூலமாக, ரயில் மூலமாக இன்னைக்கு 11 வந்தே பாரத் ரயில் போகுது. இது யாருடைய பணம்? மத்திய அரசோட பணம். எங்க ஓடுது? தமிழ்நாட்டில் ஓடுது. இன்னைக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 300 கோடி ரூபாய்க்கு மருத்துவமனை கட்டிடம் நடைபெற்றிருக்கு. இதுல 110 கோடி ரூபாய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே வந்தது. இப்போது 70 கோடி ரூபாய்க்கு கிரிட்டிக்கல் கேர் சென்டர், அதன் பிறகு 20 கோடி ரூபாய்க்கு புதிய நவீன மருத்துவமனைகள், இன்னைக்கு ஸ்கேன் சென்டர், எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் கிடையாது. இது எல்லாமே மத்திய அரசு கொடுத்த பணம். இவர்கள் இந்த கோயபல்ஸ் தத்துவத்தை, அதாவது திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னா உண்மையாயிரும். அது மாதிரி தான் இன்னைக்கு திமுக தோல்வி பயத்தால மத்திய அரசு வரல. நீங்க என்ன செய்றீங்க? மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு ஒரு எம்பி கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. நீங்க உங்க நிர்வாகத்தில் என்ன பண்ணீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னீங்களே, கஞ்சா முழுதும் விற்கிற தமிழ்நாடெல்லாம் இருக்கு. இன்னைக்கு மெத்தபெட்டின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக் எல்லாம் விற்கக்கூடிய நாடெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு உருவாகி போயிருக்கிறது. சொத்து வரி கூட்டின தமிழ்நாடு, மின்சார கட்டணம் கூட்டின தமிழ்நாடு, மின்சார கட்டணத்தையும் சொத்து வரியும் கூட்டின திமுக அரசாங்கம். எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்குகள், பாலியல் வன்கொடுமைகள், லாக்அப் டெத் மரணங்கள். யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு.